ரசிகர்கள் மனம் கவர்ந்த நட்சத்திரங்கள் பலர் இந்த ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர். இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 2024 நடந்த பிரபலங்களின் திருமணங்களில் முக்கால்வாசி காதல் திருமணமாகவே இருந்தது. இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட பல இளம் கதாநாயகிகள் இந்த ஆண்டு திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்துள்ளனர். இதன் மூலம் இளைஞர்களின் மனதை பஞ்சர் ஆக்கியுள்ளது 2024. 2024 நடந்த திருமணத்தில் உலகமே வியந்து பார்த்தது ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஜோடியின் திருமணமே. சுமார் 5000 கோடியை தொட்டது இவர்களின் திருமண செலவு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் நடித்து கலக்கிக் கொண்டிருக்கும் ரகுல் பிரீத் சிங் தொழிலதிபர் மற்றும் இந்திய நடிகரான ஜக்கி பக்னானியை கோவாவில் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் செய்து கொண்டார். பாலிவுட் டு கோலிவுட் வட்டாரத்தில் இளைஞர்களின் கனவில் வலம் வரும் நடிகையான அதிதி ராவ் தனது காதலரான சித்தார்த்தை 400 வருட பழமை வாய்ந்த தெலங்கானா கோயிலில் கரம் பிடித்தார். ஆடுகளம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பாலிவுட்டில் தனக்கென தனி இடம் பிடித்த டாப்சி பன்னு உதய்பூரில் மதியாஸ் போய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். பாலிவுட் நடிகையான சோனாஷி சின்ஹா ஜகீர் இக்பல் என்பவரை காதலித்து கரம் பிடித்தார். கோலிவுட் நடிகர் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி நிக்கோலாய் சச்தேவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணு என்பவரை திருமணம் செய்து கொண்டார். முதல் நீ முடிவும் நீ மற்றும் குட் நைட் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்த மீதா ரகுநாத் விநாயக் சந்திரசேகரன் என்பவரை கரம் பிடித்தார். ஹோம்லி லுக்கில் தமிழக ரசிகர்களை கவர்ந்த ரம்யா பாண்டியன் லோவல் தவான் என்பவரை காதலித்து கங்கை நதிக்கரையில் திருமணம் செய்து கொண்டார். டாடா திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த அபர்ணா தாஸ் தீபக் பரம்பொல் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். நடிகை சோபிதா துலிபாலா நாக சைத்தன்யாவை காதலித்து பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டார். நடிகர் ஜெயராமின் மகனான காளிதாஸ் ஜெயராம் தன்னுடைய காதலியான தாரணியை திருமணம் செய்து கொண்டார். பாலிவுட் வரை பாய்ச்சல் போட்டிருக்கும் கீர்த்தி சுரேஷ் தனது 15 ஆண்டு கால காதலரான ஆண்டனி தட்டிலை கரம் பிடித்து இளைஞர்களுக்கு திடீர் ஷாக் கொடுத்தார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.